ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது Thursday மார்னிங் vlog. காலையில் எழுந்திருக்கிறதுக்கே இன்றைக்கி வந்து 4:45 ஆகிடுச்சிங்க. ஸோ எழுந்து வந்ததும் ஒரு சைடு ரைஸும் ஒரு சைடு முட்டையும் வேக வச்சுட்டேங்க. லாஸ்ட் விளாக்ல சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக இருந்த மாவை நைட்டு தோசை ஊற்றி வச்சு காலையில் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. தோசை மாவு இல்லைன்னா இடியாப்பம், புட்டு, உப்புமா இந்த மாதிரி எதுனாலும் செய்யலாம். பட் உப்புமாலாம் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இடியாப்பத்துக்கு கிரேவி செய்கிறதுக்கு வெஜிடபிள் எதுவுமே இல்லை. புட்டு செய்யலாம்னா பெரிய பையனுக்கு புட்டு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ வீட்டில் வந்து முட்டை இருந்தது. ஸோ முட்டை தூக்கு பண்ணி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தூங்கியாச்சுங்க. இந்த முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக பொரிஞ்சது ஒரு 2 பச்சை மிளகாய், கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்கான தொக்கு மாதிரி கிடைக்கும். அதே சமயம் பசங்களுமே தக்காளி கட் பண்ணி போட்டிருந்தோன்னா ஒவ்வொரு பீஸாக ஓரமாக எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க பிளேட்டில். இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருங்க. அதுக்கிடையில் எனக்கு வந்து சாதமுமே வெந்துருச்சு, அதையும் வடித்து விட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் கறி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது தாங்க நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கூட சேர்க்கல. ஆல்ரெடி கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த சிக்கன் கறி பவுடர்லையுமே அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுவே போதுமானது. கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கானதாக தான் இருக்கும். ஸோ 1.5 கப்பே போதுமானது. இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு 5 முட்டை வந்து நான் வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை 2 கட் பண்ணி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து பெப்பர் சேர்க்கல, பச்சை மிளகாவும் மிளகாய்த்தூள் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். முட்டையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இதுக்கிடையில் வந்து சப்பாத்தியுமே போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லியில தூவி ஒரு கிளறி இறக்கிட்டோன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முட்டை கிரேவின்னு சொல்லலாம், முட்டை தொக்குன்னு சொல்லலாம். இது சப்பாத்திக்கு, இடியாப்பம், புலாவ் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு நட்ஸுமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பம்கின் சீட், பிஸ்தா, வால்நட், பாதாம், சன்ஃப்ளவர் சீடு, ஒரு ஃபிக்கு, 2 டேட்ஸு, கொஞ்சமாக தேங்காய் ஒரு பீஸு, இதெல்லாம் தாங்க நான் எடுத்துகிட்டு போவேன். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 3 மணிக்குள்ளே திரும்ப பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு சப்பாத்திக்குள்ளே ஒரு எக்கு வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி சாண்ட்விச் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஹஸ்பண்ட் கருவேப்பிலை ஜூஸுமே போட்டு வச்சுட்டாங்க, குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.